ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். இந்த லெசன் வந்து 10th புக்கில் இருக்கும். இதில் வந்து மெயினாக என்ன கொஷின்ஸ் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இயக்கங்கள் ஃபுல்லாக, அதாவது இந்த கிளர்ச்சிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபராசி இயக்கம், கோல் கிளர்ச்சி, சாந்தலர் கிளர்ச்சி, வாஹாபி, அந்த இந்த கிளர்ச்சிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. முண்டா கிளர்ச்சி, ஒரு 4-5 கிளர்ச்சி பற்றி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் பார்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபராசி இயக்கம். ஃபராசி இயக்கங்கிறது ஹாஜி ஹரியதுல்லா அப்படிங்கிறவர் தான் தொடங்குறாரு 1818. அவர் வந்து கிட்டத்தட்ட 1539 வரைக்கும் இது பண்ணுவார். அதுக்கப்புறம் அவரோட மறைவுக்கு அப்புறம் அவரோட மகன் டூடு மியான் வருவார். இந்த டூடு மியான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, விவசாயிகள் வந்து நீங்கள் வரி செலுத்த வேணாம், பொதுமக்களுக்கு வந்து இந்த நிலமும் வளத்தையும் சரிசமமாக நீங்கள் அனுபவிங்க, இந்த நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு இந்த டூடு மியான் சொல்லியிருப்பார். இதை கொஷினாக கூட கேட்கலாம். டூடு மியான் வந்து நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று கூறியவர் வந்து டூடு மியான். ஓகேவா. அடுத்து இவரும் 1862 மறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த இயக்கத்தை யார் முன்னெடுத்து கொண்டு போகிறா அப்படின்னா, 1870 நோவா மியான் அப்படிங்கிறவர்னால தான் இது திருப்பி உயிர் பெறுது இந்த இயக்கம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, வாஹாபி கிளர்ச்சி அப்படின்னா இது மெயினாக எதுக்காக வந்ததுன்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக தான் துவங்கினாங்க. ஓகேவா. இது எந்த இடத்துல அப்படின்னா, வாஹாபி கிளர்ச்சி வந்து வங்காளத்தின் பரசத் பகுதியில் 1827. ஓகேவா. இயரும் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து தலைமை பொறுப்பை யார் ஏற்றுக்கிட்டா அப்படின்னா, டீடு மீர். அவர் வந்து டூடு மியான், இவர் டீடு மீர். ஓகேவா. இந்த டீடு மீர் வந்து எப்படின்னா, இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் நல்ல செல்வாக்கு மிக்கவராக அந்த டைமில் இருந்தார் இவர். ஸோ இவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு இந்த கிளர்ச்சி இப்படி நடந்துச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமானது கோல் கிளர்ச்சி. இயர் பார்த்துக்கோங்க, 1831, 32. எந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட், ஒடிசா, அந்த பீகார் சைடில், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, அதில் உள்ள சோட்டா நாக்பூர், சிங்பூன்கிற இடத்துல. அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சோட்டா நாக்பூரோட அரசர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வருவாயை நீங்கள் போய் வசூலிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வட்டிக்கு பணம் கொடுப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட குத்தகைக்கு விட்டுருப்பார். அப்போ தான் இந்த பிரச்சனை வரும். இதுக்கு வந்து இந்த கிளர்ச்சிக்கு யார் தலைமை ஏற்றுக்கிறா அப்படின்னா, பிந்த்ராய், சிங்ராய் 2 பேரும். கிளர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதிக வட்டிக்கு கடன் கொடுக்குறாங்க, பழங்குடியினரை அவங்க இடத்துலேருந்து வெளியேற சொல்லுவாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மேளங்கள் இருக்கும் பார்த்திங்களா, மேளங்களை முழங்கியும் அம்புகளை எரிஞ்சும் இவங்களெல்லாம் வெளியேற வச்சாங்க. அம்புகளை எய்து இவங்க எல்லாரையும் வெளியேற வச்சாங்க. அதனால் இந்த கிளர்ச்சி நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சாந்தலர்கள் கிளர்ச்சி அப்படின்னா, இயர் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, 1754, 55. இது வந்து என்னென்னா, இந்தியாவோட கிழக்கு பகுதிகளில் சாந்தலர்கள் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா, தங்களோட பூர்வீக இடத்தை விட்டு போகணும், அதாவது ராஜ்மஹால் மலையை சுற்றி இந்த பகுதியை விட்டு நீங்கள் கட்டாயமாக வெளியேறணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து இந்த பிரச்சனை வரும். 1854 ஒரு சமூக கொள்ளை நடவடிக்கையை வந்து ஒருத்தர் மேற்கொண்டிருப்பார், பீர் சிங் அப்படிங்கிறவர் தலைமையில். அடுத்து 1855 சித்து கனு அப்படிங்கிற 2 பேர் வந்து தலைமை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க இந்த சாந்தல் கிளர்ச்சிக்கு. சாசான்னு யோசிச்சுக்கோங்க, சாந்தலர், சித்து கனு. அவங்க வந்து பிந்த்ராய், சிந்த்ராய்ங்கிற கோல் கிளர்ச்சியில் வருவாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 1855 ஜூலையில் மகாஜன்களுக்கும் ஜமீன்தாரர், ஆங்கிலேய அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே எதிராக புரட்சி பண்ணியிருப்பாங்க. வில்லு, விஷம் தடவி அம்புகளை அவங்க எரிஞ்சு அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருப்பாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா, சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படிங்கிற ஒரு இது உருவாகி சட்டம் நிறைவேறிடும். இவங்க அந்த இடத்துல இருந்துருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, முண்டா கிளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். 1899 1900 காலகட்ட டைமில் நடந்தது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, உலுகுலன் கிளர்ச்சி அப்படின்னா, பெரிய கலகம்னு பேர் உலுகுலன் அப்படின்னா. இந்த இதில் வந்து இந்த பழங்குடியினர் எப்படி விவசாயம் பண்ணுவாங்கன்னா, குண்கட்டி விவசாயம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கூட்டாக நிலத்தை வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு பிர்சா முண்டாங்கிறவர் தான் வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்குவார். நல்லா செல்வாக்கு மிக்கவர் அந்த டைமில். அவங்க இதில் இப்போ கூட பார்த்திங்கன்னா, நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்பீங்க, November 15 வந்து பழங்குடியினர் தினம். எதுக்காகனா, இவர் பிறந்த நாளை தான் வந்து பழங்குடியினர் தினமாக அறிவிச்சிருக்காங்க. பார்த்திங்களா, November 15 ரீசண்டாக இப்போ வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, சரி வாங்க பார்க்கலாம். பிர்சா முண்டா அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, தன்னை வந்து கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ 1899 வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. என்றைக்குன்னா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிர்சா இன மக்கள். அதுக்கப்புறம் 1900 பிர்சா முண்டாவை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி இறந்துருவார். இதோட
வெளிப்பாடாக தான் கடைசியாக 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம்னு வந்திருக்கும். இதுபடி நீங்கள் பழங்குடியினர் அல்லாதவங்க நீங்கள் அந்த பழங்குடியினர் நிலத்துக்குள்ளே உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அது 1857 பெருங்கலகத்தை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.